ஓகே கைஸ், வெற்றிகரமாக நம்ம இன்றைக்கி ஃபைனலாக லெஜெண்டரி போக்கிமானை பிடிக்க போகிறோம். அதனால நல்ல காஸ்டியூமாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சொல்ல மறந்துட்டேன். வெல்கம் டு தமிழ் எம்பி கேமிங். இந்த வீடியோவில் நம்ம போக்கிமான் எக்ஸுங்கிற கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோட சேவ் வந்து இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஜிம் பேட்டில் தான் வந்து போக போகிறோம். அதனால் இப்போதைக்கு செரீனா கூட வந்து பேட்டில் போட போகிறோம். வழக்கம் போல் தான் செரீனா கிட்ட இருக்கிற போக்கிமான்ஸ்லாம் வந்து ஓரளவு தான் டஃப் கொடுக்கும். இது நான் வழக்கமாக எல்லா கேம்லேயும் சொல்கிறது தான், வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி தான் லுக்காரியை வச்சே பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டில் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பேட்டிலுக்கு சார்ஜரை வச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃப்ளையிங் அட்டாக்கை வந்து சார்ஜர் கற்றுக்குச்சில அந்த அட்டாக்கை வச்சே பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராஸ் டைப்பை பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிட்டேன். இந்த கிராஸ் டைப்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டு தான், அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டராக இதை எடுக்கல. நெக்ஸ்ட்டு வாட்டர் டைப் வந்துச்சு. இந்த வாட்டர் டைப் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜரையே அவுட் ஆக்கிடுச்சு. சரி சார்ஜர் பார்க்கலாம் அப்புறமேல். ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா கிபிளோட அந்த எவல்யூஷன் இருக்குல்ல, அதை வந்து யூஸ் பண்ணேன். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் எவால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, எவல்யூஷனுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. லுக்காரியை பார்த்திங்கன்னா 45வது லெவலு. அடுத்தது ஆப்சோலோட மெகா எவல்யூஷன் ஸ்டோன் வந்து இவர்கிட்ட தான் இருக்குது, செரீனா கிட்ட தான் இருக்குது. அதை எப்படியாச்சும் நம்ம அவர்கிட்ட வாங்கி ஆகணும். அது எப்படி வாங்குறதுனா தெரிய மாட்டேங்குது. சரி நம்ம பார்க்கலாம், அடுத்த எபிசோடோ இல்லை அதுக்கு அடுத்த எபிசோடோ வாங்கிடலாம் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு. இப்போது ட்ராகன் கிளாவை வச்சு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த போக்கிமானை வந்து முடிச்சிட்டேன். சரி, நான் வந்து தோற்று போயிட்டா வழக்கம் போல். நம்ம தோற்று போனாலும் நம்ம வழக்கம் போல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம தோற்க மாட்டோம், ஏன்னா நம்மள்கிட்ட தான் போக்கிமான் ஹை லெவல்ஸாக இருக்குல்ல, அதனால தான். இப்போ வந்து சரி, நான் வந்து பேட்டில் முடிச்சிட்டா நம்ம இப்போ ஜிம்முக்குள்ளே போக வேண்டியதான். ஜிம் லீடர் வாங்க சண்டை போடலாம். சுற்றி பனியாக இருக்குது கைஸ், அதனால தான் இப்படி ஒரு காஸ்டியூம் மாட்டிட்டு வந்துட்டேன். வேறு எதுவும் இல்லை, தலையில் ஒரு குல்லாவை போட்டு வந்துட்டேன். உள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா வார்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா ஜிம் இது வித்தியாசமாக இருக்குது, ஃபிசிக்ஸ் டைப்புன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஃபிசிக்ஸ் டைப்பை முடித்த மாதிரி இருக்கே. இது சைக்கிக் எல்லாம் ஒன்று தான், ஃபிசிக்கும் சைக்கிக்கும் ஒன்று தானே. சரி, எதுவாக இருந்தால் என்ன, இப்போதைக்கு நம்மளுக்கு போக்கிமான் பேட்டில்ஸ் தான் முக்கியம். சார்ஜரை வச்சே பார்த்திங்க அப்படின்னா ஆப்போனண்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து மெகா எவால்வை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஃப்ளேம் த்ரோயருக்கே பார்த்திங்க அப்படின்னா ஆப்போனண்ட் போக்கிமான் இல்லை. அப்போ எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோன்னு பார்த்துக்கோங்க. நம்ம போக்கிமான் தான் பெஸ்ட்டு போக்கிமான். ஆஷ் வந்தான்னா கூட நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறேன், தெரியல. அதுக்காக ஆஷ் கூடலாம் சண்டை போட முடியாது. இப்போதைக்கு நம்ம சாம்பியன் ஆகணும். அதுக்கு முன்னாடி லெஜெண்டரி போக்கிமான்ஸை நிறைய பிடிக்க வேண்டியது இருக்குது, அதை முதல்ல பிடிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜிம்மை முதல்ல முடிக்கணும். எப்படி போகிறதுனே தெரில, சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வர மாதிரி இருக்குது. அங்கே இங்கேன்னு போய் எப்படியோ வந்த இடத்துக்கு நினைக்கிறேன். இருங்க கைஸ், ஒழுங்காக போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக ஜிம் லீடர் பக்கம் வந்துட்டேன். ஏம்மா ஜிம் லீடரு, உனக்கா இவ்வளோ ப்ரொடெக்ஷனு? இது பார்த்திங்கன்னா பெரிய பசிலாக இருந்துச்சு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி போக்கிமான் ட்ரெயினர்ஸ்லாம் நிறைய பேர் பேட்டில் போட்டாங்க. எல்லாம் இந்த ஒரு ஜிம் பேட்டிலுக்காக தான். இந்த ஃபிசிக் டைப் ஜிம்மில் மொத்தத்தையும் முடிக்கிறேன் கைஸ். முதல்ல சார்ஜருக்கும் ஆப்போனண்ட் போக்கிமான் வந்துச்சு. இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா மெகா எவால்வை யூஸ் பண்ணிட்டேன். தம்பி ஒரு ஃப்ளேம் த்ரோயருக்கும் தாங்குறான், பரவாயில்லையே, நல்லா சண்டை போடுவான் போல். ஆனால் ரெண்டாவது ஃப்ளேம் த்ரோயருக்கு தாங்க மாட்டான். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ஹண்டருக்கு பார்த்திங்கன்னா ஆப்போனண்ட்டாக ஒரு போக்கிமான் இருந்துச்சுல, இது தூங்கிட்டே தான் இருக்கும், எப்படி முடிச்சது? ஆனால் இது ஸ்லோவாக ட்ரெயின் ஆகுது. அப்போ இந்த போக்கிமான் ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது கேஸ். அப்போ இன்னொரு சேவை போட்டு தான் மடி வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த போக்கிமானை வச்சு நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முடித்தேன். நடுவில் வர கிரேனிஞ்சா வேறு தூங்கிடுச்சு. எந்தரா கிரேனிஞ்சா திடீர்னு எந்திரிச்சு. கிரேனிஞ்சா பார்த்திங்கன்னா சர்ஃப்னு சொல்லிட்டு அந்த மூவ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் நம்ம நல்லது தான். இப்போ நம்ம வாட்டர் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த போக்கிமானையும் முடிச்சு விட்றலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த ஜிம்மை முடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஜிம்முக்கு பார்த்திங்க அப்படின்னா இது இன்னும் முடிக்கலையா, கொஞ்சம் அவசரப்பட்டேன், வேறு எதுவும் இல்லை. இன்னும் ஒரு சைக்கிக் போக்கிமான் இருக்க போல். இது மியாஸ்கிட் தானே, இதை ஈஸியாக முடிச்சிடலாம். சரினா கிட்ட இருக்கிறது ஈஸியாக முடிச்சிட்டேன். இதை முடிக்கிறது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமாக? இப்போ எப்படி நான் இன்னொரு மெகா எவால்வ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல இன்னொரு சேவை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இன்னொரு சேவைலேருந்து வந்திருக்கேன், வேறு எதுவும் இல்லை. அதனால தான் மெகா எவால்வை வந்து மடி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த போக்கிமானும் சும்மா இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஃபென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிகிட்டு இருந்துச்சு. நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து அட்டாக் ரேஞ்செல்லாம் அதிகப்படுத்தி அதை முடிச்சிட்டேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிம் பேட்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, 2 சேவ் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் ராக் டைப் ஜிம் இருந்துச்சு பார்த்திங்களா, அதுதான் பெரிய கஷ்டமாக இருந்துச்சு.
இப்போ வந்து சரிண்ணா மடி வந்துட்டா நம்ம வந்து காஃபி ஷாப்பில் வந்து ஏதோ வேலை இருக்குது போல், அங்கே வந்து போய் பார்க்குறியா அப்படின்னு கேட்டோன்னே நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்துடுது. யாரும் இல்லை, டீம் ஃப்ளேமில் லீடர் இருப்பான்ல அவனோட தான். அவனு என்னடா மெசேஜ் அனுப்புகிறான், தம்பி நீ இங்கே வா அங்கே வான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நம்ம கிளம்புவோன்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஃப்ளையிங்கில் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர் மாதிரி தெரியாது, இருந்தாலும் ஏதோ காக்கா மாதிரி தெரியும். அதெல்லாம் விடுங்க, அதாவது கேமில் இருக்க பக்கு வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம அந்த காஃபி ஷாப்புக்கு வந்துட்டோம் இல்லையா, இந்த காஃபி ஷாப்பில் வந்து எல்லாரு கூடயும் சண்டை போடணும் கைஸ். முதல்ல வந்து இந்த அக்கா கூட முதல்ல சண்டை போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சண்டை போட்டு முடிச்சிட்டேன். ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா இந்த லேபில் வந்து ஓப்பன் ஏரியா இருக்கும், அதை ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக நான் சொன்னேன் இல்லையா கிபிள் வந்து எவால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எவால்வ் ஆயிடுச்சு. கிபிளோட லாஸ்ட் லெவல் வந்து இதுதான், கான் சாப்பாக வந்து எவால்வ் ஆயிடுச்சு. இந்த போக்கிமான் பார்த்திங்கன்னா ஃபேமஸான போக்கிமான், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஸ்ட்ராங்கான போக்கிமானும் கூட, அதனால் இந்த போக்கிமான் வச்சு நான் வந்து டீம் ஃப்ளேமோட லீடர் கூட வந்து பேட்டில் பண்ணலான்னு இருக்கேன். இவன் கூட 3 டைம் போட்டி போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் லெஜெண்டரி போக்கிமானே பார்த்திங்க அப்படின்னா பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனே பார்த்திங்க அப்படின்னா வாடா சண்டை போட வாடான்னு சண்டை போட்டே இருப்பான்னு நினைக்கிறேன் பைத்தியனாட்ட. சரி எதுவாக இருந்தாலும் நம்மள்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கான்சாப் இருக்குது, இதை வச்சே பார்த்திங்க அப்படின்னா முடிச்சலான்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டர் டைப் வந்துச்சு. இந்த வாட்டர் டைப் பண்ணிங்கன்னா என்னோட இதை முடிச்சுட்டுருச்சு. அதனால் நானும் வாட்டர் டைப்பை வந்து இறக்கிட்டேன். அதை வந்து பாதிக்கு பாதி கம்மி பண்ணி அதை மொத்தமாக முடிச்சிட்டேன் கிரேனிஞ்சா வச்சேன். நம்ம கிரேனிஞ்சா கிட்டலாம் வர முடியுமா, எவனாலே வச்சு தொட முடியுமா? லுக்காரியாவும் அதே மாதிரி தான், எவனாலையும் முடிக்க முடியாது. ஏன்னா நம்ம லுக்காரியாவை பார்த்திங்க அப்படின்னா மெகா எவால்வ் யூஸ் பண்ணுவோம், அதனால் லுக்காரியாவை எவனாலையும் முடிக்க முடியாது, வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டில்லையும் நான் வந்து லுக்காரியா வச்சு ஆர்எஸ்பியை யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரே ஒரு ஹிட்டு தான் கைஸ், அந்த சிங்கம் அங்காரி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு காக்கா மாதிரியான போக்கிமான விட்டானுங்க. இந்த போக்கிமான நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். இந்த பேட்டில் வந்து இது எவால்வ் ஆகாமல் இருக்குது இந்த காக்கா போக்கிமான். அடுத்த பேட்டிலே பார்த்திங்கன்னா காக்கா போக்கிமான் எவால்வ் ஆகிரும் பாருங்களேன். இவனும் எவால்வ் பண்ணிட்டு தான் இருக்கான் இவனோட போக்கிமான்ஸ்லாம். கம்ப்யூட்டரும் பார்த்திங்க அப்படின்னா எவால்வ் பண்ணிகிட்ருக்கான் அவங்களோட போக்கிமான்ஸ்லாம். ரைட்ரா, நம்ம போக்கிமானை வந்து அதுக்கு மேலே எவால்வ் பண்ணால் மட்டுமே நம்மளால் ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே நிறைய பசல்ஸ்லாம் இருந்துச்சு, இந்த பசல்ஸ்லாம் க்ளியர் பண்ணுறக்குள்ளே விடிஞ்சிருச்சு. ஏன்னா அங்கே போகும்போது இங்கே போகும்போது அங்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேட்டில்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு பேட்டில்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டில் முடிக்கிறதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்படல. கிரேனிஞ்சா வச்சே பார்த்திங்க அப்படின்னா முடித்தேன். கிரேனிஞ்சா வந்து பாதி ஹெல்த் தான் இருந்துச்சு, ஆனாலும் பார்த்திங்கன்னா அட்டாக் ரேஞ்சு வந்து ஃபாலில் இருந்துச்சு. ஆனாலும் வாட்டர் பல்ஸை வச்சே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு போக்கிமான் ஒரு ட்ராகன் போக்கிமான் இருந்துச்சு. இந்த ட்ராகன் போக்கிமானுக்கு எதிராக நம்ம லுக்காரியா வச்சோன்னா லுக்காரியாவுக்கு பாதி ஹெல்த்து தான் இருந்துச்சு. ஆனாலும் நம்ம லுக்காரியா வந்து பீட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனாலேயே நம்ம முடிச்சிட்டோம். யாராலையும் என் பக்கத்தில் வர முடியாது, எந்த போக்கிமானாலையும் முடியாது. இப்படி தான் கைஸ் ஓவராக சீனை போடுவேன். லெஜெண்டரி போக்கிமான் வச்சுன்னா இதுக்கு மேலேயே சீனை போடலாம். அதுக்கு முதல்ல நம்ம லெஜெண்டரி போக்கிமான் பிடிக்கணும். நம்மள்ட்ட வேறு மாஸ்டர் பால் இருக்கா, அதை வச்சு டக்குன்னு பிடிச்சலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸரோட 2 அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, இவங்களே பெரிய ஹீரோ மாதிரி நினச்சிட்டு மாஸ்க்கை மட்டும் வந்துடுறாங்க, வேறு எதுவும் இல்லை. நான் அப்படியே சொல்லியிருப்பேன், இவங்க வந்து மாஸ்க்கை மட்டும் வராங்க, நம்மளுக்கு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியுது, ஆனால் கம்ப்யூட்டரில் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் தெரியாது. ஈவன் நம்ம ப்ரொஃபஸர் செரீனா எல்லாரையுமே சொல்லலாம். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு லிஃப்ட்டோட கீ வந்து தேவை, கீ ஆக்சஸ் தேவை. அதனால தான் நம்ம கீ ஆக்சஸ் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம், வேறு எதுவும் இல்லை. அப்படி தேடும்போது தான் இங்கே வந்து டபுள் பேட்டிலு. சரி, இந்த டபுள் பேட்டில் வந்து ஈஸியாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து கால்சாப்பை வந்து ரிவே பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரியும் எங்கிட்ட வந்து ரிவே போர்ஷன் நிறையா இருக்குங்கிறனால இந்த போக்கிமானையும் ரிவே பண்ணிட்டேன், வேறு எதுவும் இல்லை. இதில் வேறு பக்கு வேறு இருந்துச்சு, அந்த பக்குக்காகவே நான் வந்து போக்கிமானை வந்து மாற்றிட்டேன். கிரேனிஞ்சா வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஆப்பனண்ட் போக்கிமானையும் முடிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் நான் வந்து ஷார்ட்டாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு வீடியோ லென்த் வந்து அதிகமாக வந்துருச்சு, அதனால தான். யோசிச்சு பாருங்கள் அப்போ எத்தனை பேட்டில் வந்திருக்கும்னு. சரி, இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இன்னொருத்தி இருப்பாள், இவ கூடயும் வந்து பேட்டில் பண்ணோம். இவ பார்த்திங்க அப்படின்னா 2 போக்கிமான் தான், அதுவும் ஈஸியான போக்கிமான் தான். நான் காட்சாப்பை வந்து ரிவே பண்ணல, இருந்தாலும் நான் வந்து ட்ராகன் கிளா வச்சு அடிச்சலாம் நினச்சேன். பேசாமல் நம்ம ரிவே போர்ஷனை ஏதோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பிரச்சனை இல்லை, சார்ஜரை வச்சு இதை முடிச்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃப்ளேம் த்ரோயர் தான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு போக்கிமான் என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அது ஃபைட்டிங் டைப்பு. அதனால் நம்மளும் ஒரு ஃபைட்டிங் டைப்பை இறக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து லுக்காரியா வச்சு மெகா எவால்வ் யூஸ் பண்ணி ஆர்எஸ்பியை யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த போக்கிமான் வந்து காலி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம பார்த்திங்க அப்படின்னா லிஃப்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட வெப்பனை பற்றி கேட்கணும். ஏன்னா இவங்க வெப்பனை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெப்பன்லாம் பார்த்திங்க அப்படின்னா போக்கிமான்ஸ் வந்து அழிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது.
வாய்ப்பு இருக்குன்னா இல்லை, அழிக்கிறதுக்கு தான். அதுக்காக தான் அந்த ஜெயண்ட்டாக ஒருத்தர் இருந்திருப்பான் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்கு வரக்கு முன்னாடி. அவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையில் இருப்பான். அவனை வந்து காப்பாற்றி ஆகணும். இப்போ அவனுக்கும் லெஜெண்டரி போக்கிமானுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அது என்னங்கிறத போக போக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போதைக்கு இன்னொரு பேட்டில் வந்திருக்கு, இந்த பேட்டில் பார்க்கலாம். இவங்க வந்து ஈஸியான போக்கிமான் தான் வச்சுருந்தாங்க. நான் வந்து கார்ச்சாப்பையும் வந்து ரிவே பண்ணிட்டேன். அதனால தான் கார்ச்சாப் அப்படியே தெம்பாக இருக்காப்புல, வேறு எதுவும் இல்லை. ஆனாலும் கார்ச்சாப்புக்கு வந்து பாதி லைஃப் குறைஞ்சிச்சு. இருந்தாலும் அந்த ஸ்லாஷ் மூவியை வந்து யூஸ் பண்ணி அந்த போக்கிமானே முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லுக்காரியா வந்து யூஸ் பண்ணேன். லுக்காரியா வச்சு ஆரோஸ்பியரை வந்து யூஸ் பண்ணி இந்த போக்கிமானையும் வந்து காலி பண்ணிட்டேன். எல்லாமே ஜஸ்ட் 1 ஹிட்டு தான். எல்லா போக்கிமானும் காலி கைஸ். அவ்வளோதான், லிஃப்ட்டுக்கான கீயை வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து லிஃப்ட்டுக்கான கீயை எடுத்துகிட்டு அவ்வளோதான், லிஃப்ட்டில் ஏறி போக வேண்டியதான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கே தெரியல. ஏதோ பாலடைஞ்ச இடத்துக்கு வந்திருக்கோம். சொன்னேன் இல்லையா, ஜெயண்ட்டை வந்து இங்கே தான் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இவனையாண்டா இங்கே பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குற கொள்ளையை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க. இது என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயண்ட்டுக்கும் ஒரு போக்கிமான் இருக்கும், ஃப்ளவர் போக்கிமான் மாதிரி. அந்த போக்கிமானுக்கான ஒரு ஸ்டோரி தான். அந்த ஃப்ளவர் போக்கிமானை வந்து அந்த ஜெயண்ட் இருக்கான் இல்லையா, அந்த ஜெயண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிச்ச போக்கிமான். அந்த பிடிச்ச போக்கிமான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீவரால் செத்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக சமனிங் ஜுட்ஸு வந்து யூஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்காக ஒரு மிஷினை யூஸ் பண்ணுவான். அந்த மிஷின் வந்து பெரிய ஒரு வெப்பன் மாதிரியான மிஷின். அது வந்து நிறைய பேர்த்துக்கு கிடச்சிது அப்படின்னா அவங்க வந்து பூமியை அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஆன் பண்ணி விட்ருவான். அந்த ஃப்ளவர் போக்கிமானை வந்து அவன் காப்பாற்றிட்டானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவன் காப்பாற்றிடுவான். அதுக்கப்புறம் தான் வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனை வந்து ஆன் பண்ணி விடுவான். இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இவங்க வந்து அந்த வெப்பனை வந்து எப்படியாச்சும் தன் வசப்படுத்தணும் அப்படின்னுக்காக இவங்க வந்து பேட்டில் பண்ணிகிட்ருக்காங்க இவ்வளோ நாளாக. அதுக்கும் லெஜெண்டரி போக்கிமானுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கும் புரியுது. அந்த சம்மந்தம் தான் எனக்கும் புரியல. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியாக சொல்லியிருக்கானுங்க. பார்ப்போம், நம்ம போக போக கண்டுபிடிப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ இந்த வவ்வால் மாதிரியான போக்கிமான் இருக்கு இல்லையா, இந்த போக்கிமானை வந்து நம்ம கிரேனிஜா வச்சே முடிச்சிடலாம். இப்போ நம்ம சண்டை போட்டுட்ருக்கிறது வேறு யாரும் இல்லை, அந்த டீமோட ப்ரொஃபஸர் கூட வந்து சண்டை போட்டுட்ருக்கோம். நம்ம ப்ரொஃபஸரை விட இவன் பார்த்தீங்கன்னா நல்ல போக்கிமான்ஸ்லாம் வச்சுருக்கான். ரொம்ப முக்கியமான போக்கிமான் தான் கைஸ், நான் அவ்வளோலாம் சொல்ல மாட்டேன். இப்போ நான் மெகா அவால் யூஸ் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா ஆரோஸ்பியரை யூஸ் பண்ணியே அவனுக்கு பாதி ஹெல்த்தை கொண்டு வர வச்சிட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா முழுசாக முடிச்சுட்ருவான் போல். லுக்காரியோ மடி யூஸ் பண்ண ஆரோஸ்பியரை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டேன். ஜஸ்ட்டு 2 போக்கிமான் தான் வச்சுருக்கான் போல். ப்ரொஃபஸரே திரும்படாடே, தோத்துட்டோங்கிறனால திரும்பி நிற்கிறான் போல் பைத்தியறேன். சரி கைஸ், இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவன் வந்து பட்டனை வந்து டச் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறான். டச் பண்ணிடாதனா நாங்கள் டச் பண்ண மாட்டோமாடா, நாங்கள் போய் கன்ஃபார்ம் தொட்டுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தொட்டுட்டேன். தொட்டனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மிஷின்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சிட்டியை வந்து தாண்டி வந்திருப்போம். அந்த சிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா எங்களோட மிஷின் இருக்குது, அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. அந்த 3 கல் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து உள்ளே போயிடுச்சு, பூமிக்குள்ளே போய் வெப்பன் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்துருச்சு, வேறு எதுவும் கிடையாது. வெப்பன் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. அது இந்த வெப்பன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெயண்ட் சொன்ன வெப்பன் நினைக்கிறேன். அதை வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டானுன்னு நினைக்கிறேன். அந்த வெப்பனையாடா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க பைத்தியக்காரங்களா. சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வெப்பனை போய் நம்ம இப்போ பார்த்தாகணும்னு சொல்லிட்டு நான் வந்து அதே சிட்டிக்கு வந்து கிளம்பிட்டேன். நம்மளோட சார்ஜர் எடுத்து கிளம்பிட்டேன். அப்புறம் அந்த சிட்டிக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில் இருக்கிற அந்த இது இருக்குது இல்லையா, அந்த லோட்டஸ் மாதிரி, இதுவே பார்த்தீங்க அப்படின்னா பாதி வீட்டை கமுத்தி போட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் லேக் வேறு பயங்கரமாக அடிச்சுது. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என் மொபைலே லேக் அடிக்கிற அளவுக்கு. அப்போ இந்த இடத்துல எஃப்யூஸ்லாம் நிறைய ட்ராப் ஆச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் பேட்டலுக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட ஒர்க் ஸ்டேஷன் நினைக்கிறேன். இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க பார்த்தீங்களா, அதுதான் லெஜெண்டரி போக்கிமானோட சோலு. அதைத்தான் இவனுங்க ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கானுங்க. நான் போய் டக்குன்னு அதை போய் ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். பின்னாடியே சரி நான் சீக்கிரம் போ அப்படின்னு சொல்கிறான். நானும் பார்த்திங்க அப்படின்னா வேகமாக கிளம்போது இந்த பைத்தியானுங்க வேறு இங்கே நின்று சண்டை போடுறானுங்க. இவனுங்க சண்டையெல்லாம் வந்து டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பணும். ஏன்னா 2 போக்கிமான் தான் இருக்குது. இந்த பேட்டிலையும் நான் ஈஸியாக முடிச்சிட்டேன். இந்த பேட்டில் முடிச்சதுக்கு டக்குன்னு கிளம்ப வேண்டியதான். இந்த பேட்டில் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வேகமாக கிளம்பணும். இவன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போ அப்படின்னா நானும் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக கிளம்பிட்டேன். இந்த டோர் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த டோர் பக்கத்தில் ஏதோ பசில் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பசில்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா
நம்ம தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து அவங்கள அடி நடித்து துவச்சிருக்கோம். அதனால் நம்மள்ட்ட தான் எல்லாமே இருக்கும், கீ பாஸ்லேருந்து எல்லாமே. அதனால் நம்ம போனோன்னு டக்குன்னு திறந்துருச்சு. இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா போக்கிமான் எக்ஸ் லெஜெண்டரி போக்கிமான் இருக்குது. இந்த போக்கிமானை தான் நம்ம பிடிக்க போகிறோம். திடீர்னு பேசிட்டு தான் இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஆளுகளாக வந்துட்டானுங்க. இவனுங்களாம் வந்துட்டு உங்களை வந்து அந்த போக்கிமானை தொட விட மாட்டேன் அப்படின்னு சொன்னானுங்க. எனக்கு இப்போ தான் புரியுது செரீனாவோட ஃப்ரெண்டு எதுக்கு பின்னாடி வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து நிறைய ஆளுங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் வந்து செரீனாவோட ஃப்ரெண்டு இருந்தாங்க. சரி, நமக்கு நல்லது தான். நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒருத்தன் கூட சண்டை போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டை மண்டையும் கூட மட்டும் சண்டை போட்டேன். இந்த மொட்டை மண்டையும் தான் பார்த்திங்க அப்படின்னா தடுத்துட்ருக்கான் பைத்தியாரன். இவன் தான் பக்கத்துலேயே இருந்தான். இவன் வந்து ஒரு பேட் மாதிரியான போக்கிமான் வச்சுருந்தான். அந்த போக்கிமான் முடிச்சோன்னே அவ்வளோதான், முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம லெஜெண்டரி போக்கிமானை பார்த்திங்க அப்படின்னா பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் போய் பார்த்திங்க அப்படின்னா அந்த டச்சு மாதிரி இருந்துச்சு, அது தொடலான்னு போகும்போது கரெக்டாக ஏதோ ஒரு சவுண்டு. வேறு எதுவும் இல்லை, லெஜெண்டரி போக்கிமானே நம்மளை பயன்படுத்தி விடுது. லெஜெண்டரி போக்கிமானோட என்ட்ரியே பார்த்திங்க அப்படின்னா மாசாக இருக்குது. அப்போ போக்கிமானோட பவர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி யோசிச்சுட்டு இதை எப்படியாச்சும் பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு நான் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த போக்கிமானை எப்படியாச்சும் பிடிக்கணும், கன்ஃபார்ம் மாஸ்டர் பாலை போட்டு தான் பிடிச்சாகணும், வேறு வழியே இல்லை. ஒரே பாலில் வந்து போட்டு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சார்ஜரை வச்சு கொஞ்சம் டவுன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆப்பனண்ட் போக்கிமானுக்கு ஹெல்த்தை டவுன் பண்ணால் அது பார்த்திங்கன்னா 3 ஸ்லாஷ்னு சொல்லிட்டு அதை கொடுத்தது. என்னோடய சார்ஜரோட ஒரு 50 ஹெல்த்தை பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் குறைஞ்சிருக்கும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக தான் குறைஞ்சிது. அதுக்கப்புறம் 2வது அட்டாக் பண்ணிச்சு, ஆனால் அது வந்து எஃபெக்டிவாக இல்லை. நான் வந்து 3வது அட்டாக் பண்ணி ரொம்ப குறைச்சிட்டேன். மறுபடியும் நான் வந்து ஃப்ளேம் த்ரோயரை வச்சே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பாதி இல்லை, மொத்தமாகவே குறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் பாலை யூஸ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு அங்கே கிடச்சது பார்த்திங்களா மாஸ்டர் பால், அந்த பாலை வந்து யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு நான் தேவையில்லாமல் யூஸ் பண்ணேன்னு தான் எனக்கு தோணுச்சு, ஆனால் நான் இதுக்கு கன்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்க வேண்டியது தான். நம்ம வந்து மியூட்டு வந்து விரைவில் பிடிக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு வந்து நம்ம வேறு பால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம போக்கிமான் எக்ஸ் கேமில் எக்ஸ் போக்கிமான் வந்து பிடிச்சாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபேரி டைப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இவன் வந்துட்டான். எங்கடா நான் வச்சுருந்த ரிசர்ச் போக்கிமான் அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்திங்க அப்படின்னா சண்டைக்கு வந்துட்டான். இவனோட லாஸ்ட் பேட்டில் இதுவாக தான் இருக்கும். மெகா ரிங் வேறு வச்சுருக்கான். இதை வச்சே பார்த்திங்க அப்படின்னா பயம் காட்டிகிட்டு இருப்பான் போல் பைத்தியாரன். இதுதான் லாஸ்ட்டு ஃபைட்டர் அவன் கூட. இதுக்கப்புறம் நான் அவன் கூட சண்டையே போட மாட்டேன்டா. காய்ஸ், இவன் மட்டும்தான் மெகா எவல்யூஷன் யூஸ் பண்ணுவானா, நானும் யூஸ் பண்ணுவேன். சார்ஜரை எக்ஸ் சார்ஜரை மாற்றிட்டேன். பிளாக் அண்ட் ப்ளூ, இட் இஸ் த பவர் ஆஃப் சார்ஜர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேம் த்ரோயர் சாவில். நெக்ஸ்ட்டு போக்கிமானுக்கு நான் வந்து ஆப்ஸோவில் வந்து போக்கிமான் சென்டர்லேருந்து எடுத்துட்டேன். அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு தெரியாது இந்த போக்கிமான் தான் மெகா எவால்வ் ஆக போகுதுன்னு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மெகா எவால்வ் பண்ணான்னா அப்போவே தெரிஞ்சு போச்சு ஆப்ஸோலோட கதை முடிஞ்சுன்னு. அடுத்த செகண்டே ஆப்ஸோலோட கதை முடிஞ்சு. ஆனால் ட்ராகன் டைப் போக்கிமானை வச்சு நான் பார்த்தீங்கன்னா இதை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் ட்ராகன் டைப்பை வச்சு அடிச்சிட்டு இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் முடிச்சு விட்ருச்சு. எல்லாருமே இந்த ஒரு போக்கிமானை வச்சே முடிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு லுக்கேரியோக்கு வந்து இப்போதைக்கு மெகா எவால்வ் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு எவால்வ் தான் பண்ண முடியும். அதையும் பண்ணிட்டோம். போதுங்க, இதை வச்சே நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். இவனும் பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடியை பிடுங்கி போங்கடா நாய்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கீழே போட்டான். அவ்வளோதான் காய்ஸ், வில்லனை பார்த்திங்க அப்படின்னா முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வில்லன் யாருமே கிடையாது இந்த வேர்ல்டில் பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான், இவன் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனை வந்து ஆன் பண்ணி விட்டான். ஆன் பண்ணி தான் விடலன்னு நினைக்கிறேன். இந்த போக்கிமான் இல்லாதனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெடிச்சு அதுவே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, அவ்வளோதான் கைஸ், நம்ம ஜேர்னியை பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ப்ரொஃபஸரோட அசிஸ்டண்ட்லாம் வந்துட்டு நீ சேஃபாக தான் இருக்க, எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டாங்க. சரி, நான் பக்கத்தில் வந்துட்டு தம்பி நீ அடுத்த ஜிம்முக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த பெரிய மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்துட்டான் ஜெயண்ட்டு. இவன் வந்துட்டு நான் இந்த மிஷினை ரெடியே பண்ணியிருக்கக்கூடாது, இந்த மிஷினால தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பேசிகிட்டே கிளம்பிட்டான். எங்கடா போகிற, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு கிளம்புற. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை, see you.